முறை 12 லக்னத்திற்கும் பார்க்கலாம். மேஷ லக்னத்துல ஒரு ஜாதகர் ஜனனித்திருக்கிறார். சகோதரரால் ஆதாயம், சகோதரியால் ஆதாயம். முதல்ல மேஷ லக்னத்திற்கு முன்பு மூத்த சகோதரம், மூத்தவர்கள், இதை குறிக்கிறது 11ஆம் பாவம். இளையவர்கள், இளையவரை குறிக்கிறது 3ஆம் வீடு. 11ஆம் இடம், 3ஆம் இடம், இதுதான் மூத்தவரையும் இளையவரையும் குறிக்கக்கூடிய அமைப்பு. அப்ப மேஷ லக்னத்துல ஒரு ஜாதகர் பிறந்திருக்கிறீங்கன்னா உங்களுக்கு 3ஆம் இடம் இளையவரையும் 11ஆம் இடம் மூத்தவரையும் குறிக்கிறது. உங்களுக்கு முன்பு பிறந்தவர், உங்களுக்கு பின்பு பிறந்தவர். சனியினுடைய நிலைப்பாடை வைத்து முன்பு பிறந்த சிசு முன்பு பிறந்தவரால் ஆதாயமா, புதனுடைய நிலைப்பாடு மிதுனத்தை வைத்து இரண்டாவதாக இவருக்கு பிறகு பிறந்த ஆண் பெண்ணினால் லாபமான்றதை பார்க்க போறோம். அந்த வகையில மூத்தவர் இளையவர், அப்ப மூத்தவர் இளையவர் இந்த காம்பினேஷன்ல 3ஆம் இடம் அல்லது 3ஆம் அதிபதியான புதனோடு 11ஆம் இடத்தை முதல்ல எடுத்துக்கலாம். ஓகே, 11ஆம் இடம் அல்லது 11ஆம் அதிபதியான சனியோடு 3ஆம் இடம் அல்லது 3ஆம் அதிபதியான புதனோடு ஆதிபத்திய ரீதியிலே சூரியன் தொடர்புல இருப்பது, குரு தொடர்புல இருப்பது மூத்தவர்கள் அல்லது இளையவர்களால் ஆதாயம். சனியோடோ புதனோடோ குரு சூரிய தொடர்பு இருக்குன்னா இந்த 11ஆம் இடம் மற்றும் இளையவரான இந்த 3ஆம் இடத்துல 11, 3 இந்த ஆதிபத்தியங்கள்லாம் அந்த கிரகங்களான சனி புதனோடு சூரிய குரு தொடர்புல இருக்குன்னா ஜாதகருக்கு லாபம். உடன் பிறந்தவர்களால் மேஷ லக்னக்காரர் லாபத்தை பெறுவார்ன்றத நம்ம உறுதிப்படுத்துறோம். இது மேஷ லக்னத்துல பிறந்தவருக்கு சகோதரர்களால் லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. ரிஷப